லைஃப்பில் சில நேரத்தில் நம்ம பார்க்குற படம் நம்ம லைஃபோட ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும். ஒரு சில படங்கள் நல்லதை ஞாபகப்படுத்தும், ஒரு சில படங்கள் கெட்டதை ஞாபகப்படுத்தும். ஒரு சில படங்கள் நம்ம வாழ்க்கையோட பயணத்தில் பல விஷயங்களை கூடவே இருந்து பார்த்த மாதிரி நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தும். எனக்கு மெட்ராஸ் மேட்னி இது மூணுமே பண்ணுச்சு. இது அப்பாவா வர காளியங்கட் ஒரு ரோல் கொடுத்தா அதை நான் என்ன மாதிரி வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் பண்ணுவேன், அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முனைப்போட அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் 2 வயது முதிர்ந்த பிள்ளைகளுக்கு அப்பாவை நடிக்கணுன்ற கேரக்டர்லாம் அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதில் வந்து பள்ளிப்பருவம், மத்திய பருவம், திருமண பருவன்ற உரிய பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அப்பாவாக நடந்துக்கிட்டு அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார். எனக்கு அவர் பேரை தாண்டி அப்பான்றது தான் எனக்கு மனசில் நிற்கிதுன்னா அவர் எப்படி நடிச்சிருப்பாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அம்மா வர ஷெல்லி. உண்மையிலேயே இந்த சூழல்ல ஒரு தாய் எப்படி இருப்பாங்களோ அதை ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்காங்க. அதுவும் அந்த அம்மா கேரக்டரை இன்ட்ரோ பண்ணும்போது அவங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்னு காட்டும் போது நம்ம வீட்டில் நம்ம வளர்ந்து நம்ம பார்த்து வளர்ந்த நம்ம அம்மாக்களை ரொம்பவே நினைவுபடுத்துவாங்க. அதுக்கடுத்து ரோஷினி பிரியன். சீரியஸா எனக்கு அவங்கள பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப என்னோட சகோதரியை பார்க்குற மாதிரி ஒரு நிலையை அந்த கேரக்டர் வந்து எனக்குள்ள அவ்வளோ க்ளோஸாக இருந்தது. இது எதுவுமே இல்லாமல் கஷ்டம் பார்க்காம வளர்ந்த அப்பா ஒரு கெத்தா பார்த்த ஒரு பையன் ரோல்ல விஸ்வா. ஆரம்பிக்கிறது வந்து நம்ம சத்யராஜ் சார் மூலயமா. உண்மையாக சொல்லப்போனால் முதல் ஒரு 15 நிமிஷம் நம்மளை ஃபன்னாக கூட்டு போகிறதே அவர் தான். ஃப்ரம் கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டரில் ஆரம்பிச்சு இது சின்ன ரோல் பண்ண அந்த நாய்க்குட்டி வரைக்குமே இதில் அவ்வளோ முனைப்பு இருந்ததுன்னு சொல்லணும். ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னை எங்கேஜிங்காகவும் வச்சுருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் வச்சுருந்தாங்க. நிறைய இடங்களில் நான் சிரித்தேன், நிறைய இடங்களில் நான் அழுதேன், நிறைய இடங்களில் நான் மிஸ் பண்ணவங்களை நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் நான் அதை தான் நினைக்கிறேன். இசை வந்து இந்த படங்களில் வர மாதிரி பாடல்கள் ரொம்ப பெருசாக பேக்ரவுண்ட்லாம் வராமல் எங்கெந்த தேவையோ அதை அழகாக கொண்டு போயிருந்தாரு சாரங்கன். எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஆச்சுன்னா 100க்கு வந்து நான் 90 கொடுப்பேன். கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களையும் ஏதாவது செய்யும்.